ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டலெக்ட் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா, ஐஎன்எம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் காந்தி காலகட்டம், காந்தி ரிலேட்டடான முக்கியமான ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகேப்பா. லாஸ்ட் வீடியோ டிபிஎஸ்பி அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 2 யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்த பார்ட் 2 வீடியோவும் பார்த்துருங்க. பார்ட் 1 வீடியோவும் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். 2 வீடியோவும் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, இன்றைக்கான டாபிக் உள்ள போகலாமா? வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்கவும். பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்கவும் தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? சுதந்திர உறுதிமொழி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் தண்டி யாத்திரை, தேர்ட் பாயிண்ட் அடிப்படை உரிமைகளின் தீர்மானம், ஃபோர்த் பாயிண்ட் காந்தியின் 11 கோரிக்கைகள். ஓகேவா? இதுக்கு கீழே ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. கால வரிசைப்படி என்ன கேட்டிருக்காங்க? கால வரிசைப்படி அமைக்கவும். எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படின்னு குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? யோசிங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ 1 2 3, ஆப்ஷன் பி 4 1 2 3, ஆப்ஷன் சி 1 4 2 3, ஆப்ஷன் டி 4 2 3 1. இந்த ஆர்டரில் எது கரெக்டான ஆர்டர்? அதுதான் அவங்க கேட்டுக்கிறது. யோசிங்க. யோசிச்சிங்களா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? ஆன்சர் பார்த்துருவோமா? ஆன்சர் ஃபஸ்ட்டு என்னென்னா சுதந்திர உறுதிமொழி. இது எப்போனா 1930 ஜனவரி 26 சுதந்திர உறுதிமொழி. இந்தியா ஃபுல்லாகவே கொண்டுகிட்டு வந்து சுதந்திர தினம் மாதிரி கண்டக்ட் பண்ணி தேசிய கொடியெல்லாம் ஏற்றுனாங்க. இது சுதந்திர உறுதிமொழி. ஓகேவா? 1930 ஜனவரி 26. ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காந்தியின் 11 கோரிக்கைகள் செகண்ட். இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். ஓகே, காந்தியின் 11 கோரிக்கைகள். இதுவும் எப்படின்னா 1930 தான். 1930 ஜனவரி 31 ஜனவரி 26 1931 வரை இதுக்கான டைமிங் கொடுத்துருந்தாரு, அவரோட கோரிக்கைகளை ஏற்றுக்கணும்னு சொல்லி. இது செகண்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை நமக்கு தெரியும், மார்ச் 12 தண்டி மார்ச். இந்த மார்ச் 12 1930 நடந்தது. தேர்டு அடிப்படை உரிமைகள் தீர்மானம். அடிப்படை உரிமைகள் தீர்மானம் இது எப்போனா 1931. அடிப்படை உரிமைகள் தீர்மானம் 1931. இப்போ ஆர்டர் பார்த்திங்கன்னா 1 4 2 3 இதுதான் ஆர்டர். ஓகே, இந்த ஆர்டரில் என்ன கரெக்டாக இருக்குது? 1 4 2 3, ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஃபஸ்ட்டு என்ன வருது? ஃபஸ்ட்டு சுதந்திர உறுதிமொழி. சுதந்திர உறுதிமொழி. செகண்ட் காந்தியோட 11 கோரிக்கைகள். 11 கோரிக்கை. ரெண்டாவது தண்டி மார்ச். மூணாவது தண்டி மார்ச். நாலாவது தான் அடிப்படை உரிமைகளுக்கான அடிப்படை உரிமைகள் தீர்மானம். ஓகேவா? வாங்க இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். விருப்ப 23, அதாவது ஆப்ஷன் 3 என்ன?
கராச்சி காங்கிரஸ் அமர்வு. கராச்சி காங்கிரஸ் அமர்வு எப்படின்னா 1931 அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் எங்கே நிறைவேற்றப்பட்டது? கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதுக்கு. அது எப்படின்னா 1931 கராச்சி காங்கிரஸ் அமர்வு 1931 நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகே, அடுத்தது ஆப்ஷன் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா தண்டி யாத்திரை. தண்டி யாத்திரை எப்போ? தண்டி யாத்திரை வந்து மார்ச் 12 ஏப்ரல் 6 1930. ஓகேவா? தண்டி யாத்திரை எப்போ நடந்ததுன்னா 1930 மார்ச் 12 ஏப்ரல் 6 வரையும். ஓகே, அதான் தண்டி யாத்திரை நடந்த தண்டி மார்ச் வந்து 1930 மார்ச் 12 ஏப்ரல் 6 வரையும். அதுக்கடுத்து காந்தியின் 11 கோரிக்கைகள். லாகூர் காங்கிரஸ் வழங்கிய ஆணையை முன்னெடுத்து செல்லும் வகையில் காந்தி அரசாங்கத்திடம் 11 கோரிக்கைகளை முன்வைத்தார். அக்கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது நிராகரிப்பதற்கோ ஜனவரி 31, 1930 வரை காலக்கெடு விதித்தார். 1930 வரை, ஜனவரி 31, 1930 வரை காலக்கெடு விதித்தார். ஃபஸ்ட் ஆப்ஷன். சுதந்திர உறுதிமொழி. இது எப்படின்னா ஜனவரி 26, 1930 நாடு முழுவதும் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்களில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளூர் மொழிகளில் சுதந்திர உறுதிமொழி வாசிக்கப்பட்டது மற்றும் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. ஓகே, இதுதான் சரியான குரோனாலஜிக்கல் ஆர்டர். சுதந்திர உறுதிமொழி வந்து எப்படின்னா ஜனவரி 26, 1930 சுதந்திர உறுதிமொழி. ஓகேவா? காந்தியோட 11 கோரிக்கைகள். இது எப்படின்னா ஜனவரி 30, 1931. ஜனவரி 30, 1931. அதுக்கடுத்தது தண்டி மார்ச் எப்படின்னா 1930 மார்ச் 12 ஏப்ரல் 6. அடுத்தது லாகூர் காங்கிரஸ் மாநாடு இல்லை அடிப்படை உரிமைகளுக்கான தீர்மானம் எங்கே நடந்தது? லாகூர் காங்கிரஸ் மாநாடு. அது அந்த வருஷம் 1931. ஓகே, இப்போ புரியுதுல இந்த ஆர்டர்? ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போமா? பின்வரும் இணைகளை கவனிக்கும். முக்கியத்துவம் காந்திய இயக்கம். ஓகே, ஒரு பக்கம் முக்கியமான ஒரு இது, இன்னொரு பக்கம் காந்தி இயக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கொஞ்சம் இந்த ஹைஃபன் போட்டிருக்கிறது கொஞ்சம் அலைன் மாறி இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகே, 3 இது இருக்குது. முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று காந்திய இயக்கம். ஓகே, கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்ப்போம். சாம்பிரான் சத்தியாகிரகம். இந்த பக்கம் பார்த்தா முதல் சட்ட மறுப்பு இயக்கம். ரெண்டாவது வந்து அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம். இந்த பக்கம் முதல் உண்ணாவிரத போராட்டம். ஓகேவா? மூணாவது வந்து கேதா சத்தியாகிரகம். இந்த பக்கம் வந்து முதல் ஒத்துழையாமை இயக்கம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள இணைகளில் எத்தனை சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? மேலே கொடுத்துருக்க மேட்ச்சில் எத்தனை மேட்ச் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்ன? ஒரு இணை மட்டும். ஆப்ஷன் பி 2 இணைகள் மட்டும். ஆப்ஷன் சி 3 இணைகளும். ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. எத்தனை ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது செக் பண்ணுங்கள், பாருங்கள். அதாவது முக்கியத்துவமான இது நிகழ்வு, இது காந்திய இயக்கம். யோசிச்சிங்களா? ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஆன்சர் என்ன? 3 இணைகளும் சரி. 3 இணைகளும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன. எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளனன்னு கேட்டால் 3 இணைகளுமே சரியாக பொருத்தப்பட்டது. ஓகேவா? பாருங்கள், சாம்பிரான் சத்தியாகிரகத்தை தான் முதல் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் முதல் சட்ட மறுப்பு இயக்கம். ஓகேவா? அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம் முதல் உண்ணாவிரத போராட்டம். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம் தான் முதல் உண்ணாவிரத போராட்டம். ஓகே. கேதா சத்தியாகிரகம் வந்து முதல் ஒத்துழையாமை இயக்கம். கேதா சத்தியாகிரகம் தான் முதல் ஒத்துழையாமை இயக்கம். 3மே கரெக்ட். சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் முதல் சட்ட மறுப்பு இயக்கம். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம் முதல் உண்ணாவிரத போராட்டம். கேதா சத்தியாகிரகம் முதல் ஒத்துழையாமை இயக்கம். ஓகேவா? இதை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ நடந்தது? 1917. சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்கு? 1917. இதை வந்து முதல் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பிரான் சத்தியாகிரகம் எப்போ நடந்ததுன்னா 1917. இதை முதல் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலில் காந்தி நேரடியாகவும் தீவிரமாகவும் ஈடுபட முதல் நிகழ்வு. அதாவது இந்திய அரசியலில் காந்தி நேரடியாகவும் தீவிரமாகவும் ஈடுபட்ட முதல் நிகழ்வு சாம்பிரான் சத்தியாகிரகம். காந்தி அரசியலில் டைரக்டாகவும் தீவிரமாகவும் ஈடுபட்ட முதல் நிகழ்வு வந்து சாம்பிரான் சத்தியாகிரகம். எப்போ நடந்திருக்கு? 1917. பீகாரில் அவுரி பயிரிடும் பிரிட்டிஷ் தோட்ட உரிமையாளர்கள் விவசாயிகள் மீது திணிக்கப்பட்ட சுரண்டல் மிகுந்த கதியா முறையை ஒழிப்பதே டீன் கதியா முறையை ஒழிப்பதே இதன் நோக்கமாகும். டீன் கதியா, ஓகேவா? அது வந்து அது ஒரு வரிமுறை. அதை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த போராட்டமே நடக்குது. ஓகே. நியாயமற்ற காலனித்துவ சட்டங்களை வெளிப்படையாக மீறுமாறு விவசாயிகளை ஊக்குவித்ததன் மூலம் இந்தியாவில் சட்ட மறுப்பு முறை காந்தி முதலில் சோதித்து பார்த்த இயக்கம் இதுவாகும். ஓகே. எனவே சாம்பிரான் இயக்கம் முதல் சட்ட மறுப்பு இயக்கம் என்று சரியாக குறிப்பிடப்படுகிறது. ஓகே. இப்போ சாம்பிரான் எங்கே நடந்தது? சாம்பிரான் சத்தியாகிரகம் வந்து எந்த வருஷம் நடந்தது? 1917. காந்தி அரசியலில் வந்து நேரடியாகவும் தீவிரமாகவும் ஈடுபட்ட முதல் போராட்டம் வந்து எதுன்னா சாம்பிரான் சத்தியாகிரகம் தான். சாம்பிரான் சத்தியாகிரகம் தான் முதல் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இந்த பாயிண்ட் ஓகே தானே? அடுத்தது 2வது பாயிண்ட், அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம். இது வந்து எப்படின்னா 1918. இது அடுத்த வருஷமே. இது வந்து முதல் உண்ணாவிரத போராட்டம். அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம் எப்படின்னா 1917 முதல் உண்ணாவிரத போராட்டம். 35% ஊதிய உயர்வை வலியுறுத்தி அகமதாபாத்தில் ஜவுளி ஆலை தொழிலாளர்களின் போராட்டத்தை காந்தி வழி நடத்தினார். எங்கே? ஜவுளி ஆலை தொழிலாளர்களோட போராட்டத்தை காந்தி வழி நடத்தினார். 35% ஊதிய உயர்வை வலியுறுத்தி. ஓகேவா? பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்த போது இந்தியாவில் தனது முதல் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் காந்தி. இந்தியாவில் தன்னோட முதல் உண்ணாவிரத போராட்டத்தை காந்தி மேற்கொண்டார். இது காந்தியால் வழிநடத்தப்பட்ட முதல் உண்ணாவிரத போராட்டம் என்று சரியாக குறிப்பிடப்படுகிறது. காந்தி வழி நடத்தின முதல் உண்ணாவிரத போராட்டம் இது அகமதாபாத் ஆலை தொழிலாளர் போராட்டம். அதனால தான் அதை வந்து முதல் உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பாயிண்ட் என்ன? கேதா சத்தியாகிரகம். கேதா சத்தியாகிரகம் 1918 தான் முதல் ஒத்துழையாமை இயக்கம். கேதா சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்கு? அதுவும் 1918 தான். இது வந்து முதல் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேதா பகுதி வந்து கடுமையான பஞ்சத்தையும் பிளேக் நோயையும் எதிர்கொண்ட போதிலும் பிரிட்டிஷ் அரசு முழு நிலவரியையும் செலுத்துமாறு கட்டாயப்படுத்தியது. கேதா பகுதி வந்து கடுமையான பஞ்சத்தையும் பிளேக் நோயையும் எதிர்கொண்ட போதிலும் பிரிட்டிஷ் அரசு வந்து முழுமையான நிலவரியை செலுத்துமாறு கட்டாயப்படுத்தியது. என்னென்னா
கேதா பகுதி வந்து கடுமையான பஞ்சத்தையும் பிளேக் நோயையும் எதிர்கொண்ட போதிலும் முழுமையான நிலவரியை பிரிட்டிஷ் அரசு செலுத்த கட்டாயப்படுத்தியது. வரி செலுத்த வேண்டாம் என்று காந்தி விவசாயிகளுக்கு அறிவுறுத்தினார். இது பிரிட்டிஷ் உத்தரவுகளை விவசாயிகள் தாங்களாகவே எதிர்த்த ஒரு மாபெரும் ஒத்துழையாமை இயக்கம். எப்படி விவசாயிகள் வந்து தாங்களாகவே எதிர்த்த பிரிட்டிஷ் உத்தரவுகளை விவசாயிகள் தாங்களாகவே எதிர்த்த ஒரு மாபெரும் ஒத்துழையாமை இயக்கமாக அமைந்தது. அதிகாரப்பூர்வமான ஒத்துழையாமை இயக்கம் 1920. அதிகாரப்பூர்வ ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 தான் நடந்தது. நாங்கள் இது பண்ண மாட்டோம், வரி செலுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 நடந்தது. ஆனால் இது வந்து முதல் ஒத்துழையாமை இயக்கம்னு சொல்கிறது எதுனா கேதா சத்தியாகிரகத்தை. அதிகாரப்பூர்வ ஒத்துழையாமை இயக்கம் 1920 மிகப்பெரியதாக இருந்த போதிலும் ஒத்துழையாமை என்னும் கொள்கை முதலில் 1918 கேடாவில் செயல்படுத்தி காட்டப்பட்டது. எனவே ஒத்துழையாமையின் முதல் நிகழ்வாக கேதா சத்தியாகிரகம், கேதா போராட்டம் கருதலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரியுதுல? ரெண்டாவது கேள்வி. இது ஒரு முக்கியமான மேட்ச்சு, பார்த்துங்க. ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாஸ் பண்ணி வீடியோவை பாருங்கள். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? மூணாவது கேள்வி. பின்வரும் இதழ்களில் மகாத்மா காந்தியுடன் தொடர்புடையவை எவை? ஆப்ஷன் 1 வந்து இந்தியன் ஒப்பீனியன், ஆப்ஷன் 2 இந்தியா, ஆப்ஷன் 3 யங் இந்தியா, ஆப்ஷன் 4 நவஜீவன். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3, ஆப்ஷன் பி 1, 2 மற்றும் 4, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4, ஆப்ஷன் டி 1, 2, 3 மற்றும் 4. இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, யோசிங்க. ஆப்ஷன் தெரிஞ்சவங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னென்னு பார்ப்போமா? ஆப்ஷன் என்னென்னு பார்த்துருவோமா? ஆன்சர் என்னென்னா, ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட். எல்லாமே வந்து காந்தியோட தொடர்புடைய பத்திரிகைகள் தான். கேட்டிருக்கிறது வந்து மகாத்மா காந்தியுடன் தொடர்புடையவை எவை அப்படின்னா 4மே மகாத்மா காந்தியோட தொடர்புடையவை தான். அப்போனா ஆப்ஷன் டி, ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 4 பத்திரிகை, இந்தியன் ஒப்பீனியன், இந்தியா, யங் இந்தியா, நவஜீவன், இந்த 4 பத்திரிகைகளுமே காந்தியோட தொடர்புடையவை தான். ஓகே, வாங்க விளக்கத்தை பார்ப்போம். நாலாவது ஆப்ஷன் என்ன? நவஜீவன். 1919ஆம் ஆண்டில் குஜராத்தி மொழி மாத இதழாக இருந்த நவஜீவன் இதழின் ஆசிரியர் மற்றும் எழுத்தாளராக காந்தி பணியாற்ற தொடங்கினார். இப்போ 1919 வந்து நவஜீவன் இதழில் வந்து 1919 வந்து ஆசிரியர் மற்றும் எழுத்தாளராக காந்தி பணியாற்ற தொடங்கினார். இப்போ 1919. ஓகேவா? 1917, 18 பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டினில். 3 போராட்டங்கள் பார்த்தோமா? 17, 18. இது 19 என்ன பண்ணுறாரு? குஜராத்தில் நவஜீவன்கிற இதழில் வந்து ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் காந்தி பணியாற்றுறார். ஓகே, இப்படி லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3வது ஆப்ஷன் என்ன? யங் இந்தியா.
யங் இந்தியா இதழின் ஆசிரியர் பொறுப்பை ஏற்பதற்கு பின்னால் செய்தித்தாள் தொகுப்பு குறித்து காந்தியின் கொள்கை முக்கிய பங்காற்றியது. பாம்பே குரோனிக்கல் இதழின் ஆசிரியர் பி.ஜி. ஹார்னிமன் இந்திய சூழல் குறித்த துணிச்சலான எழுத்துக்களுக்காக இங்கிலாந்துக்கு நாடு கடத்தப்பட்ட போது அந்த இதழின் ஆசிரியர் பொறுப்பு முதலில் காந்திக்கு வழங்கப்பட்டது. தனது கொள்கைகளுக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய ஒரு செய்தித்தாளையே தொகுக்க விரும்பியதால் காந்தி இதில் தயக்கம் காட்டினார். யங் இந்தியா இதழானது பாம்பே மற்றும் குஜராத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் தீவிரமாக பங்கேற்ற மற்றும் ஹோம் ரூல் லீக் இன் பம்பாய் கிளையை ஒருங்கிணைந்த இளம் குஜராத்திகள் குழுவால் தொடங்கப்பட்டது. முக்கியமாக சத்தியாகிரகிகளை கொண்ட ஒரு குழுவின் கீழ் இயங்கிய யங் இந்தியா இதழை தொகுப்பதில் காந்தி பின்னர் மிகுந்த திருப்தியை வெளிப்படுத்தினார். எப்படி சத்தியாகிரகிகளை முழுமையாக சத்தியாகிரகம் அதாவது தீவிரவாதி மிதவாதின்னு இருப்பாங்கள்ல, அந்த இதில் உள்ள சத்தியாகிரகிகளை கொண்ட ஒரு குழுவின் கீழ் இயங்கிய யங் இந்தியா இதழை தொகுப்பதில் காந்தி பின்னர் திருப்தியை வெளிப்படுத்தினார். ஃபஸ்ட்டு காந்தி ஏற்றுக்கலை, அதுக்கப்புறமா தான் லேட்டராக தான் காந்தி யங் இந்தியாவோட தொகுப்பாளராக இருந்திருக்காரு. காந்தி யங் இந்தியா வந்துச்சுட்டு அதுக்கடுத்து இது என்ன இந்தியா இதழ் 1890 இது எல்லாத்துக்கும் முன்னாடி 1890 நவ்ரோஜி இந்தியா என்ற இதழை தொடங்கினார். பின்னர் காந்தி அதன் தென்னாப்பிரிக்க செய்தியாளராக பணியாற்றினார். இதில் தென்னாப்பிரிக்க செய்தியாளராக காந்தி தென்னாப்பிரிக்க செய்தியாளராக இப்போ நவ்ரோஜி 1890 இந்தியா அப்படிங்கிற இதழை தொடங்கினார். அதில் தென்னாப்பிரிக்க செய்தியாளராக வேலை பார்த்தவர் காந்தி. ஓகேவா. தாதாபாய் நவ்ரோஜி 1890 இந்தியா அப்படிங்கிற செய்தித்தாளை தொடங்குறாரு. அதோட தென்னாப்பிரிக்க பத்திரிகையாளராக காந்தி பணியாற்றார். ஓகே, இந்த பாயிண்ட் ஓகே தானே. அடுத்தது ஆப்ஷன் 1 என்ன? இந்தியன் ஒப்பீனியன். மகாத்மா காந்தி தனது முதல் செய்தித்தாளான இந்தியன் ஒப்பீனியன், இதுதான் ஃபஸ்ட்டு செய்தித்தாள் காந்தியோடது. இந்தியன் ஒப்பீனியன் 1903 ஜனவரி 4 தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார். காந்தி தொடங்கின முதல் செய்தித்தாள் எதுன்னா இந்தியன் ஒப்பீனியன். ஓகேவா. தனது முதல் செய்தித்தாளை எப்போ தொடங்கினார்? 1903 ஜூன் 4 மகாத்மா காந்தி தனது முதல் செய்தித்தாளான இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிறத தென்னாப்பிரிக்காவில் தொடங்கினார். இந்திய சமூகத்திற்காக ஒரு செய்தித்தாளை தொகுத்து வெளியிடுவதில் இதுவே அவரது முதல் முயற்சி ஆகும். மகாத்மா காந்தி தனது முதல் செய்தித்தாளை 1903 ஜூன் 4 இந்தியன் ஒப்பீனியன்கிற பத்திரிகையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்குறாரு. ஓகேவா. அவர் தொடங்குறதுக்கு முன்னாடியே 1890 தாதாபாய் நவ்ரோஜி தொடங்கின இந்தியாங்கிற பத்திரிகையில் தென்னாப்பிரிக்க செய்தியாளராக பணியாற்றியிருக்கார். அதுக்கப்புறம் 1903 இந்தியன் ஒப்பீனியன் ஜூன் 4 1903 ஜூன் 4 அதை தொடங்கியிருக்காரு. அதுக்கடுத்து 1919 இது நவஜீவன். ஓகே, லிங்க் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த கேள்வி ஓகே தானே? புரியுதில்ல? வேகமாக போகிற மாதிரியோ புரியாத மாதிரியோ இருந்தால் கொஞ்சம் பாஸ் பண்ணி மெதுவாக பாருங்கள். ஓகே, அடுத்த கேள்வி. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு அவசர தேவையாகும் என்பது கீழ்கண்டவற்றில் எதன் தீர்மானமாக இருந்தது? இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு அவசர தேவையாகும் என்பது கீழ்கண்டவற்றுள் எதன் தீர்மானமாக இருந்தது?
ஆப்ஷன் ஏ ஒத்துழையாமை இயக்கம், ஆப்ஷன் பி வெள்ளையனே வெளியேறு இயக்கம், ஆப்ஷன் சி தனிநபர் சத்தியாகிரக இயக்கம், ஆப்ஷன் டி சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே, இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான விடை? யோசிங்க. இன்னொரு வாட்டி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுறேன். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு அவசர தேவையாகும் என்பது கீழ்கண்டவற்றில் எதன் தீர்மானமாக இருந்தது? ஆன்சர் தெரிஞ்சவங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்துடலாமா? எந்த இது? இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு அவசர தேவையாகும் அப்படிங்கிற தீர்மானம் எதில் போட்டாங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போ? ஆகஸ்ட் 8 1942. ஆகஸ்ட் 8 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீர்மானம் போடப்பட்டது. ஓகேவா? அதில் தான் இந்த தீர்மானம் போட்டாங்க. அப்போனா அதுக்கான விடை வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகே, இது வந்து இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு அவசர தேவை. இக்கூட்டம் 1942 ஆகஸ்ட் 8 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பம்பாய் அமர்வில் மகாத்மா காந்தியால் தொடங்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் பாரத் சோடா அந்தோலன், அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட பேர் தான் பாரத் சோடா அந்தோலன். ஓகே, ஒரு பகுதியாக இருந்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து 1942 ஆகஸ்ட் 8 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆரம்பிச்சது. அது வந்து எந்த காங்கிரஸ் கமிட்டியில் வந்து போட்டாங்கன்னா பம்பாய் காங்கிரஸ் அமர்வில் தான். ஓகேவா? அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட தீர்மானத்தில் தான் இது வந்து உடனடியாக ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருவது ஒரு அவசர தேவையாகும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட பின்னணி பார்ப்போம். 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவின் ஆதரவை நாடியது. இருப்பினும் அர்த்தமுள்ள சுயாட்சியை வழங்குவதில் கிரிப்ஸ் தூதுக்குழு, அது வந்து 1942 அதுவும் தோல்வியடைந்தது. இந்திய தலைவர்களை அதிருப்தியை ஏற்படுத்தியது. பிரிட்டிஷார் விரைவில் சுதந்திரம் வழங்க தயாராக இல்லை என்பதை காந்தியும் காங்கிரசும் தலைவர்களும் உணர்ந்தனர். எனவே வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு வழிவகுத்தது. இதுதான் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உருவாகிறதுக்கான காரணம். வெள்ளையனே இப்போ இந்த கொஸ்டின் மூலியமாக என்ன பார்த்தோன்னா, வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து எப்போ உருவானுச்சு? ஆகஸ்ட் 8 1942. எந்த காங்கிரஸ் அமர்வில்? பம்பாய் காங்கிரஸ் அமர்வில். என்ன தீர்மானம் கொண்டுட்டு வந்தாங்க? பிரிட்டிஷ் ஆட்சியை உடனடியாக முடிவு கொண்டு வருவது ஒரு அவசர தேவையாகும். இப்படி லிங்க் பண்ணிங்க. அதுக்கான பேக்ரவுண்டு ஒர்க் என்னென்னா, கிரிப்ஸ் தூதுக்குழு 1942 தோல்வி அடைஞ்சிது. அதுதான் பிரிட்டிஷ் வந்து உடனடியாக சுதந்திரம் வழங்குறதுக்கு தயாராக இல்லைங்கிறத காந்தியும் காங்கிரஸ் தலைவர்களும் உணர்ந்தாங்க. அதனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தீவிரமாக கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேவா? இதுதான் இந்த கேள்விக்கான விடை. புரியுதுல்ல? 4வது கேள்வி. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? ஓகே, அடுத்த கேள்வியை பார்த்துருமா? காந்தி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. 2 கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, இந்தியர்களின் பல்வேறு பிரிவினரை ஒன்றிணைப்பதற்காக 1920 அகமதாபாத்தில் நடால் இந்திய காங்கிரஸ் அமைப்பை அவர் நிறுவினார்.
குற்று 2 சட்டத்தை மீறும் போராட்டத்தை நடத்துவதற்காக செயலற்ற எதிர்ப்பு சங்கம் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அசோசியேஷனை காந்தி உருவாக்கினார். செயலற்ற எதிர்ப்பு சங்கம் காந்தி உருவாக்கினார். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை சரியானவை? ஆப்ஷன் ஏ 1 மற்றும் ஆப்ஷன் பி 2 மற்றும் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 ரெண்டுமே இல்லை ஆகிய இரண்டும் இல்லை. இந்த 2 கூற்றுகளில் எந்த கூற்று சரி? 1 இல்லை 2 இல்லை ரெண்டுமேவா இல்லை ரெண்டுமே இல்லையா? இது சரியான விடை. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? கூற்று 1 என்ன? இந்தியர்களின் பல்வேறு பிரிவினரை ஒன்றிணைப்பதற்காக 1920 அகமதாபாத்தில் நடால் இந்திய காங்கிரஸ் அமைப்பை அவர் நிறுவினார். தவறான கூற்று. சட்டத்தை மீறும் போராட்டத்தை நடத்துவதற்காக செயலற்ற எதிர்ப்பு சங்கம் காந்தி உருவாக்கினார். சரி. கூற்று 2 மற்றும் சரி. அப்போனா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே, வாங்க இதுக்கான விளக்கத்தை பார்ப்போமா? ஏன் இந்த 2வது கூற்று மட்டும் சரி, எப்படி என்னன்னு டீட்டெயில் பார்க்கலாம். கூற்று 1 தவறு. போராட்டத்தின் மிதவாத கட்டம் 1894லேருந்து 1906 வரை காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் பிரிட்டனில் உள்ள அதிகாரிகளுக்கு மனுக்கள் மற்றும் கோரிக்கை அறிக்கைகளை அனுப்புவதையே காந்தி நம்பியிருந்தார். இந்தியர்கள் பிரிட்டிஷ் குடிமக்களாக இருப்பதால் தங்கள் துயர நிலை குறித்து அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினால் அவர்கள் குறைகளை தீர்க்க உண்மையான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று அவர் நம்பினார். இந்தியர்களின் பல்வேறு பிரிவினரை ஒன்றிணைக்க அவர் நடால் இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை நிறுவினார் மற்றும் இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதழை தொடங்கினார். எந்த காலகட்டத்தில் இதில் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கார்? காந்தி நடால் இந்திய காங்கிரஸ் என்ற அமைப்பை நிறுவியிருக்காரு. இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழையும் தொடங்கியிருக்காரு. இந்தியன் ஒப்பீனியன் அப்படிங்கிற இதழ் எந்த வருஷம் தொடங்கினாங்க சொல்லுங்கள்? இந்தியன் ஒப்பீனியன் இப்போ தான் அந்த கொஸ்டின்ல பார்த்தோம். சொல்லுங்கள், இந்தியன் ஒப்பீனியன் எந்த வருஷம் ஓப்பன் பண்ண காந்தி தொடங்கினார்? 1903 தான் இந்தியன் ஒப்பீனியன்கிற இதில் தொடங்கினார். அப்படின்னா அந்த டைமில் தான் அவர் நடால் இந்திய காங்கிரஸ் அமைப்பை நிறுவியிருப்பார். ஸோ 1920 அப்படிங்கிறது தான் தவறானது. 1894லேருந்து 1906 இந்த காலகட்டத்தில் நடால் இந்திய காங்கிரஸை காந்தி தொடங்கியிருப்பார். அதே சமயம் 1903 ஜூன் 4ஆம் தேதி இந்தியன் ஒப்பீனியன்கிற பத்திரிகையும் அவர் தொடங்கியிருக்கார். ஓகே, ரெண்டாவது, பதிவுச் சான்றிதழுக்கு எதிரான சத்தியாகிரகம் 1906. தென்னாப்பிரிக்காவில் கொண்டு வரப்பட்ட ஒரு புதிய சட்டம் அங்குள்ள இந்தியர்கள் தங்களின் கைரேகைகள் அடங்கிய பதிவுச் சான்றிதழ்களை எப்போதும் தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கியது. காந்தியின் தலைமையில் இந்தியர்கள் இந்த பாகுபாடு காட்டும் நடவடிக்கைக்கு அடிபணிய வேண்டாம் என்று முடிவு செய்தனர். சட்டத்தை மீறும் போராட்டத்தையும் அத்தகைய மீறலால் ஏற்படும் அனைத்து தண்டனைகளையும் ஏற்கும் வகையிலான போராட்டத்தையும் நடத்துவதற்காக காந்தி செயலற்ற எதிர்ப்பு சங்கம் ஒன்றை உருவாக்கினார். இவ்வாறு வன்முறையின்றி எதிர்ப்பாளர்களை எதிர்க்கும் உத்தியான சத்தியாகிரகம் உண்மையின் மீதான பற்றுறுதி. சத்தியாகிரகம்னா என்ன? உண்மையின் மீதான பற்றுறுதி, அதாவதுக்கான மீனிங். ஓகேவா?
ஓகே. இந்த செயலற்ற எதிர்ப்பு சங்கம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். பதிவுச் சான்றிதழுக்கு எதிரான சத்தியாகிரகம் எந்த வருஷம் நடந்திருக்கு? 1906 தென்னாப்பிரிக்காவில் ஒரு புதிய சட்டம் கொண்டுகிட்டு வராங்க. என்னென்னா, அங்கே இருக்கிற இந்தியர்கள்லாம் தங்களோட கைரேகையில் அடங்கிய பதிவுச் சான்றிதழ்களை தங்கள் வசம் வைத்திருக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்கினாங்க. காந்தி தலைமையில் இருந்த இந்த இந்தியர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை எதிர்த்தாங்கன்னா எப்படி எதிர்த்தாங்க? அவங்க எல்லா வகையான தண்டனைகளையும் ஏற்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் அவங்க போராடினது எப்படின்னா, செயலற்ற எதிர்ப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கி அதன் மூலம் வன்முறையின்றி எதிர்ப்பாளர்களை எதிர்த்தாங்க. செயலற்ற எதிர்ப்பு சங்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கி வன்முறையின்றி எதிர்ப்பாளர்களை எதிர்த்தாங்க. ஓகேவா? சத்தியாகிரகம் அப்படின்னா உண்மையின் மீதான பற்றுறுதி அப்படிங்கிறது பொருள். ஓகே. இதுதான் நம்ம அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பர். எதுவும் என்கொயரிஸ் இருந்ததுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியணும்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.